ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கோட்டையில் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி வந்துருச்சுங்க. நிறைய ஸ்கூலில் அறிவிச்சிட்டாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கெல்லாம் அந்தந்த டைம் டேபிள் இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டுன்னு வரும்பொழுது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வைக்கும்போது ஒரு காமன் டைம் டேபிள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு டைம் டேபிள், சென்னைக்கு ஒரு டைம் டேபிள், சேலத்துக்கு ஒரு டைம் டேபிள், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வாரியாக தான் இந்த தடவையும் வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஆனால் எந்த எக்ஸாம் வச்சாலும் சரி, எப்போ எக்ஸாம் வச்சாலும் சரி, 17th ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் 17th ஸ்டார்ட் ஆகி, நல்லா கேட்டுக்கோங்க, 10th 11th 12th மட்டும் இல்லை, 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் நான் சொல்கிறேன், 17th ஸ்டார்ட் ஆகி 27ஆம் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த தடவை லீவும் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை தான். 28, 29, 30, 1, 2 3ஆந்தேதி இல்லைனா 2ஆந்தேதி நமக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யாருக்கு தெரியும், 4 நாள் தான் லீவுன்னு சொல்கிறாங்க இந்த தடவை. ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் 10 நாள் லீவ் விடுவாங்க. இன்றைக்கி 4 நாளுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கோட்டைகளுக்கு. ஸோ 2ஆந்தேதி அல்லது 3ஆந்தேதி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. திரும்பவும் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நவம்பரில் திரும்பவும் எக்ஸாம் தான், செகண்ட் மிட்டம். சரிங்களா? இப்போது 17th வந்து 11th 12th 17th ஆரம்பிக்குது. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 20th ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு டைம் டேபிள் வந்துச்சான்னு தெரில, வந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் போட்டோம், 11th 12th போட்டுட்டோம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஏன்னா வந்து இன்றைக்கி 5ஆந்தேதி ஆகுது, டீச்சர்ஸ் டே வேறு. ஸோ 5ஆந்தேதி ஆகுது. இன்னும் ஒரு 2 வாரத்தில் எக்ஸாமுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அடுத்த வாரமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அவங்க போகிறாங்கலாம் தெரியல. சில ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படி தான் பண்ணுறாங்க. சரி, எனிவே இது காமன் டைம் டேபிள். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படிங்கிறப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சப்ஜெக்ட்ஸ் மாறும். ஆனால் டேட் இதுதான் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஆனால் தமிழ் 17th வந்து தமிழ் தான். டியூஸ்டே 17/9/2024. வெனஸ்டே 18ஆந்தேதி இங்கிலீஷு. ஃப்ரைடே வந்து 20ஆந்தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு நாள் கேப் இருக்குது கம்ப்யூட்டருக்கு. ஒரு வேளை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுதுன்னா அந்த இடத்துல என்ன வேணாலும் மாறும் சப்ஜெக்ட். சரிங்களா? 23ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபிசிக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து 2 நாள் லீவ் இருக்குது, 21, 22. அதே மாதிரி 24 ஒரு நாள் கேப் இருக்குது மேக்ஸுக்கு. மேக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி படிக்க போகிறீங்கன்னு தெரில. 25 வெனஸ்டே வந்து மேக்ஸு, காமர்ஸு. 26ஆந்தேதி வந்து தேர்ஸ்டே வந்து பயாலஜி, பிஸ்னஸ் மேக்ஸு. ஸோ அதே மாதிரி 27/9 வந்து ஃப்ரைடே வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பே கிடையாது. பயாலஜிக்கு அதே மாதிரி வந்து கேப்பே கிடையாது. மேக்ஸ் முடிஞ்சன பயாலஜி. ஆனால் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி வரனால ஒரு நாள் கேப் அந்த இடத்துல கெமிஸ்ட்ரி கிடைக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து 11th 12th டைம் டேபிள். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து அஃபிஷியலாக அறிவிப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இது அஃபிஷியல் டைம் டேபிள் தான், பயப்படாதீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டு, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். ஓகேவா? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். 10th ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு 20ஆந்தேதி தான் ஆரம்பிக்குது. பாருங்கள், 9th 10th 17ஆந்தேதி ஆரம்பிச்சிருது தமிழ். 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், 6, 7, 8ஆவதுக்கு 18ஆந்தேதி தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு தமிழ். அதே மாதிரி 6 to 10, 6ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிறவங்களுக்கு 20ஆந்தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம். சரிங்களா? அதாவது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் எக்ஸாம் அன்றைக்கி. அடுத்து 9ஆவதுக்கும் 10ஆவதுக்கும் 23ஆந்தேதி மேக்ஸு. அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸு. புரிஞ்சுதா? அப்போ மேக்ஸ்க்கு எவ்வளோ நாள் கேப்பு? 2 நாள் கேப் இருக்குது. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 25ஆந்தேதி மேக்ஸு. சரி, அடுத்த 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 25ஆந்தேதி சயின்ஸு. ஸோ இதுக்கும் ஒரு நாள் கேப் இருக்குது சயின்ஸுக்கு, 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதேமாதிரி 26ஆந்தேதி வந்து 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. அதே மாதிரி 9th to 10th, 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ். அப்போ ஒரு நாள் கேப் இருக்குது சோஷியலுக்கு. அதாவது சயின்ஸுக்கு முடிஞ்சு சோஷியலுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது 9th-க்கும் 10th-க்கும். சரிங்களா? 27ஆந்தேதி லாஸ்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே சோஷியல், 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும். ஸோ 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் இதுதான் டைம் டேபிள். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாமும் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டிஸ்ட்ரிக்ட் வாரியாக மாறுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 11th வந்து காலையில் வச்சு 12th வந்து மத்தியானம் வைப்பாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு காமனாக வந்து காலையில் தான் எல்லா எக்ஸாம் வைப்பாங்க. 9:45 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், எதாக இருந்தாலுமே அப்டேட் வரும். ஸோ லீவுங்கிறது நமக்கு இந்த தடவை கோட்டையில் லீவு 4 நாள் தான் லீவு. 27ஆந்தேதி எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடும். 28, 29, 30, 1, 2. ஸோ 2ஆந்தேதி இல்லைனா 3ஆந்தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 4 நாள் தான் லீவு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு துக்க செய்தி தான். அதுக்காக பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் முட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கோட்டையில் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இனி ஒரு 10-15 நாளில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் நல்லா
படிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். இன்னியாவது ஸ்டார்ட் பண்ணி இன்னியாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுங்கள். நிறைய வீடியோ வந்துருக்கு. மேக்ஸ் சேலஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது நிப்பாட்டிட்டீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.